இது முடிந்துவிடக்கூடிய ஒன்றல்ல இந்த குர்ஆனுடைய விளக்கம். இன்று உணராவிட்டால் நாளை உணர்வீர்கள், நாளை உணராவிட்டால் சக்கராத்தில் உணர்வீர்கள். இதை படித்ததுடைய லாபத்தையும் படிக்காததுடைய நஷ்டத்தை ஒவ்வொரு மனிதனும் கபர்லே உணர்வான், மஹ்ஷர்லே உணர்வான், கியாமத்திலே உணர்வான். இவைகளை படித்திருந்தால் நன்றாக இருக்குமே என்றெல்லாம் உணரக்கூடிய ஒரு உண்மையான விடயம்தான் இந்த குர்ஆன். எனவேதான் முழு உலக மக்களும் இதை படிக்க வேண்டும், இதன்பால் தங்களுடைய திசைகளை திருப்ப வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை திக்ருல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு உபதேசமாக அல்லாஹ் ஆக்கினான். அந்த அடிப்படையில் தான் இந்த சூரா ஹுஜராத்துடைய முக்கிய விடயங்கள் எல்லாம் கற்றுவிட்டு சூரா ஃபத்ஹுக்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த சூரா ஃபத்ஹ் என்று இந்த சூராவுக்கு வெற்றியுடைய சூரா என்று ஏன் பேர் வைக்கப்பட்டது? இந்த ஃபத்ஹ் என்ற இந்த சூறாவிலே 3 தடவை அல்லாஹ் ஃபத்ஹ் என்ற சொல்லை திரும்ப திரும்ப அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார். ஃபத்ஹம் முபீனா, ஃபத்ஹன் கரீபா, ஃபத்ஹன் கரீபா, ஃபத்ஹன் முபீனா, ஃபத்ஹன் கரீபா, ஃபத்ஹன் கரீபா. தெளிவான வெற்றி, மிக நெருக்கமான வெற்றி என்று அல்லாஹ் முதலாவது வசனத்திலே இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா